வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம 168 குறள் வரைக்கும் பார்த்திருக்கோம். 169வது குறள் என்னன்னா, "அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்." இது என்ன அப்டின்னா, இப்போ வந்து இந்த பொறாமைங்கிறது அ முன்னால குறள்ல ஒண்ணுல சொல்லும்போது, "அரண் ஆக்கம் வேண்டாதான் அவன் தான் அரண் ஆக்கம் வேண்டாதன் என்பான் பிறன் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான்." அப்படின்ட்டு நம்மகிட்ட அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் எல்லா குறள்களும் அவர் சொல்லியிருக்கிறார். இத இந்த அழுக்காறு நம்ம கண்டிப்பா நாம நல்லா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அத நம்ம அத கண்டிப்பாக அதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அப்போ அதன் பிரகாரம் எல்லாமே சொல்லிட்டு வரும் பொழுது, இப்போ இந்த குறள்ல அவரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைய காமிக்கிறார். எப்படின்னா, "அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், செவியான் கேடும் நினைக்கப்படும்." அப்படிங்கிறது என்னன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம்னா, எப்பவுமே பிறருக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய பொறாமைக்காரர்கள் இருக்காங்கல்ல, இவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாரி செவியான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நல்லா அவர்கள் நல்லவர்கள். அந்த பொறாமைங்கிறது இல்லாதவர்கள். அவர்கள் செவ்வியான் கேடு அவர்கள் கெட்டு இருப்பார்கள். அவங்க எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம, அப்படி அவங்க இருக்கக்கூடியவங்களும் அதுல இருப்பாங்க. அப்ப இத பார்த்த உடனே திருவள்ளுவருக்கு நாம மக்களுக்கு சொன்னது என்ன? ஆனா இங்க இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கு. இதுக்கு மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, அவங்க கிட்ட நாம என்ன சொல்றது? அப்ப நாம சொன்ன அந்த அ அழுக்காறு இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா, நாம நல்லா இருக்க மாட்டோம். நாம கெட்டு போயிருவோம்னு நாம சொன்னது, இந்த சிலர பொறுத்தவரையில அது வேற மாரி இருக்கு. இவன் ஒரு மகா மோசமானவனா இருக்கானே! ஆனா அவன் எவ்வளவோ தீமைகள் பண்ணியிருக்கான். எவ்வளவோ குடிய கெடுத்திருக்கான். அப்படி உள்ளவன், அவன் அ அந்த அவ்வியான் அவன் அ அந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் எப்படி சொல்றது? அதுதான் ஒரு பக்கம்னு பார்த்தாச்சுன்னா, இந்த செவ்வியான் அவன் கேடோட இருக்கான். அப்படின்னு சொல்லி அவரு இத பார்க்கிறார். பார்த்துட்டு அவரு அதுக்காக அத அவரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும்ல. இதுக்கு என்ன காரணம்? இது ஏன் இப்படி இருக்கு? அப்படிங்கிறதுக்கு அவரு ஒரு தீர்ப்பு சொல்லணும்ல. சும்மா அத அ எதையோ நம்ம அத தெரியாத மாரி காமிச்சுக்கிறதுங்கிறது,
அது வந்து திருவள்ளுவருடைய வழக்கம் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஆராய்ச்சி பண்றாரு. நம்மகிட்டயும் அத சொல்றாரு. நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மாரி சில இத நான் எல்லாரும் இல்ல. யாரோ ஒரு சிலர் அவங்க அப்படி இருக்காங்க. அந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கத்தோட இருக்கான். இந்த செவ்வியான் கேட்டோட இருக்கான். அப்ப நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சு அத சொல்றார். வெளிய சொல்றார். "மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண்." எதையும் அவரு மனதுக்குள்ள அத ஒழிக்கல. அவர் வெளிய சொல்றார். அப்ப இத நாம அத சொல்லும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த மாறி உள்ள அந்த சூழ்நிலையில அ நாம அ அது ஏதோ ஒரு நியாயமா, அதாவது இந்த அழுக்காறு இருந்தாலும் பரவாயில்லையா? அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமாக அத எடுத்துறக்கூடாது. இல்லன்னா அது இல்லாதவன் கூட இந்த மாதிரிலாம் கேடுகளுக்கு ஆவாங்கிறத, அத ஒரு அப்ப இது இப்படித்தான் போல அப்படிங்கிறத அவர் எடுத்துறக்கூடாது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இத நீங்க சிந்திச்சு பாருங்க. நினைக்கப்படும். "அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்." அது ஏதோ சரி இப்படி நடக்கும்போது அப்படின்னு நெனச்சு, அ மக்கள் அது அப்படி அந்த வழிக்கு போயிருவாங்க அப்படி. சரி என்னப்பா வள்ளுவரே சொல்றாரு. இத இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிக்கு போயிறக்கூடாது. அப்போ அப்ப அவரு என்ன செய்யணும் அப்படின்னா, "ஏய் அந்த மாரிலாம் எதுவும் இது பண்ணி செய்துறாதீங்க. அத நீங்க யோசித்து பாருங்க. அத ஒரு நல்ல அ அந்த காரண காரியங்கள ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. சும்மா இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். நாம எப்படியும் இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி வந்துராதீங்க. அத தீவிரமான ஆலோசனை பண்ணுனா தான், அது எதனால ஏற்பட்டதுன்னு தெரியும். என்னைக்குமே அ எவரி ரூல் ஹேஸ் அ எக்செப்ஷன். எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஆனா, அதுக்கு ஒரு எக்செப்ஷன் இருக்கும். அதே மாரி அ இது ஒரு எக்செப்ஷன் உள்ள ஒரு ரூலா? அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த மாரி உள்ள ஒரு இது கிடையாது. இது மாரல். இது மனித வாழ்க்கையில நாம எப்படி நல்லா நடந்துகிறதுங்கிறது சொல்லக்கூடிய ஒண்ணு. இதுல தப்பவே முடியாது. மனிதன் பொறாமைக்கு ஆட்பட்டு, அவன் சீரழியறது தான் நடக்கும். அவன் அப்படிலாம் அந்த ம் முன்னால உள்ள ஒரு குறள்ல சொல்றாரு. "அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீதுள உய்க்கும்." அப்படிலாம் இந்த அழுக்காறுல நாம பொறாம போட்டிகள்ல எதையும் கவனிக்காம அப்படி இப்படின்னு செய்துட்டோம்னா, நாம சீரழிஞ்சு போயிருவோம். திருச்செற்று தீயுளி உய்த்தது திருச்செற்று அந்த செல்வங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அப்போ அப்படி ஒண்ணு முன்னால அவரு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால, இது ஒரு எக்செப்ஷன் ரூல் மாரி, இந்த மாரல் ரூல்ல அந்த எக்செப்ஷன் கிடையாது. எக்செப்ஷன் இதுல வந்துச்சுன்னா, அதுவே ரூல் ஆயிரும். அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த மிகப்பெரிய ஒரு தீர்க்க முடியாத இந்த ஒரு
ஒரு பெரிய குழப்பமான ஒரு டைலமா அப்படின்னு சொல்றோம்ல. குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்படி அத வந்து பார்க்கும் பொழுது, அவன் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா, இத வந்து நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்க. சும்மா வந்து ஏதோ வந்து அத வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா, அதை நினைக்கும் பொழுதுதான், அது நினைக்கப்படும்னு ஒரு சொல்லி, அத நினைக்கும் பொழுதுதான், நாம வந்து அதுல வந்து அ எப்படி வந்து இந்த இப்படி ஏற்படுகிறது? அந்த அவ்விய நெஞ்சத்தான் வந்து எப்படி வந்து அவன் வந்து அ ஆக்கமுடையவனா ஆகுறான்? அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அதுங்களை பார்க்கும் பொழுதுதான், சில நேரங்களில் சில வஞ்சகர்கள், சில தீயவர்கள், அவங்க வந்து இந்த அவ்விய நெஞ்சத்தான் உள்ளவர்கள். அவர்கள் அது எப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து அ நல்லா இருக்கிறாங்க. அதே மாரி எதுக்கும் காரணம் சொல்ல முடியாத அளவுக்கு, அ அந்த மாரி அ நல்ல நல்ல ஒரு குணம் வாய்ந்தவர்கள், அந்த பொறாமையே இல்லாதவர்கள், அவங்க வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த 2யும் வந்து நாம வந்து பார்க்கும் பொழுது, நமக்கு அது என்ன வந்து நாம வந்து சொல்றது? எப்படியோ அதாவது அவ்விய நெஞ்சத்தான் உண்மையிலேயே வந்து அவன் அவ்விய நெஞ்சத்தானாக அவன் இல்லையா? ஏதோ நாமளா வந்து அவன அவ்விய நெஞ்சத்தான்னு நம்ம நெனைக்கிறோம். அதே மாரி வந்துகிட்டு அந்த செவ்வையான்னு நாம நினைக்கக்கூடியவன் செவ்வையான் தானா? இல்ல அவன் செவ்வையான் இல்ல. உண்மையிலேயே அவன் வந்து ஒரு அவ்விய நெஞ்சத்தான். இப்படி வந்து அ சூழ்நிலைகள் ஏற்படுது. ஓ! இவன் நம்ம நினைக்கக்கூடியவன் அவன் இல்ல. அவன் வந்து கெட்டவன், கேடு விளைவிக்கக்கூடியவன்னு நினைக்கக்கூடியவன், உண்மையிலேயே ஒருவேளை கேடு விளைவிக்காதவனா தான் இருக்கானா? இந்த நல்லவன்னு நினைக்கக்கூடியவன், உண்மையிலேயே ஏதாவது கேடுகள் விளைத்ததுனால வந்து அவன் அப்படி இருக்கானா? இத வந்து அஹ், எப்படி வந்து சொல்ல முடியும்? இருக்கலாம். இவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம். இவர்கள் மோசமா தெரியலாம். வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம். அப்படிங்கும்போது, இந்த இந்த குழப்பம் இதெல்லாம் இருக்கும் பொழுது, இதுல வந்து நீங்க வந்து ஒரு திடுதிப்புன்னு ஒரு முடிவுக்கு வந்துராதீங்க. இத வந்து நீங்க வந்து ஏன்னா, அது ஏதோ ஒரு காரணத்தால அப்படி ஒரு நிலை வருது. ம். ஏதோ ஒரு காரணத்தால அது வருது. நமக்கு தெரியுது. ஆமா நம்ம வந்து அப்படி எத்தனையோ பேர பார்த்து, இவன் இவ்வளவு தூரத்துக்கும் மோசமா இருந்தவன் தானய்யா! இவன் வந்து இன்னைக்கு இந்த மாரிலாம் அ அதனால வந்து அவன் வந்து கஷ்டப்பட்டா ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து அவன் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கான்னா, அவன் அப்படி இருந்தவன் தானே! இல்ல அதே மாரி வந்து நல்லவன்னு நம்ம நினைச்சு இருக்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு அ அவங்க இவ்வளவு கேட்டோர் இருக்காங்கல்ல. அதனால என்ன? அது உண்மையிலேயேன்னா எதுவாகவும் இருக்கலாம். அத வந்து நாம ஆலோசனை பண்ணி தான் பார்க்கணும். நாம வந்து அத வந்து ஒரு முடிவுக்கு வந்து இத இத வந்து
திருவள்ளுவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குங்கிறத அவர் சொல்றார். இதுகளை வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த அழுக்கா ராமைங்கிற இதுல உள்ளவங்க அவ்வளவு பேரும் அந்த அவங்க பாழ்பட்டே போவாங்க. பிறருக்கு வந்து அவங்க வந்து நல்லா இருக்கானே, அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, அப்படி பண்றவங்க பூரா அந்த சிந்தனையில தான் இருப்பாங்க. தன்னை முன்னேற்றத்துக்கு உள்ள ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த இதுலயே தான் வந்து அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இத வந்து அவங்க எப்படி வந்து அத வந்து சரிப்படுத்துறது? ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அத வந்து ஒவ்வொருவரும் அத வந்து சிந்தித்து பார்க்கணும். அது நினைக்கப்படும். அத வந்து வெறுமையா வந்துகிட்டு, அத வந்து சும்மா சொல்லிட்டு அத வந்து போயிறக்கூடாது. அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் வந்து இந்த ஒரு திருக்குறள்ல வந்து ஒரு முக்கியமான குறள். ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்ததுல இருந்து, இதுல வந்து புதுசா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் மோசமானவன் நல்லா இருக்கான். ஒருத்தன் நல்லவன் கஷ்டப்படுறான். ஆனா இது உலக வாழ்க்கையில வந்து இது கண்கூடாக நடந்துகிட்டு இருக்கு. நம்மகிட்ட நாம பார்க்கிறோம். சில மோசமானவன்லாம் நல்லா இருக்கான். இது வந்து அ எதனால இப்படி ஏற்படுதுன்னா, நல்லவனாக இருந்தாலும் கூட, அவன் ஒருவேளை திறமையற்றவனாக இருந்து, அவன் வந்து எதையும் சரியாக செய்யாம விட்டு விடுவதனால அப்படியா? இவன் வந்து ஒரு மோசமானவனாக இருந்தாலும் கூட, எதை எதை எப்படி செய்ய வேண்டுமோ, அதை அவன் வந்து செய்ததனால், அந்த தன்னுடைய செல்வத்தை வந்து அ தக்க வைத்துக் கொள்கிறானோ! ஏன்னா, அந்த பைபிள்ல வந்து ஒரு வசனம் உண்டு. "மிஞ்சின நீதிமானாய் இராதீர்கள். நீங்கள் அ அதனால வந்து உங்களுக்கு அந்த துயரங்கள் வர்றது இருக்கு." நியாயத்த சொல்ற நியாயமானா இருக்கிறதுக்கு தானே நமக்கு பைபிள் சொல்லுது. எப்படிதான் எல்லா இடத்துலயும் அப்படி சொல்றாங்க. ஆனால் மிஞ்சின நியாயவான் அப்படிங்கிறது வந்து அவன் தனக்கு தீங்கு விளைவிக்கிறான். அதுதான் வந்து அதுல வந்து முக்கியமான ஒண்ணு. நியாயத்துக்கு வந்து ஒரு மிஞ்சின நியாயவானாக இருந்து அவன் தனக்குத்தானே தீமையை செய்து கொள்கிறான். இந்த மிஞ்சின நீதிமான்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா தங்களுக்கு தாங்களே தீய வச்சுக்கிடுவாங்க. சொந்த செலவுல சூனியம் வைக்கிறவன். இது அவங்களுடைய இயல்பு. அந்த இயல்புல வந்து அத வந்து அதனால தான் வந்து வந்து தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொள்கிறார். அதான் வந்து பைபிள்ல அது சொல்லுது. நீங்க வந்து மிஞ்சிய நீதிமான்களாகிறார். உங்களுக்கு நீங்களே துன்பம் விளைவித்துக் கொள்கிறீர்கள். அப்போ அந்த நியாயம் அப்படிங்கிறதுல போறதுலயும் கூட, அதுலயும் வந்து ஒரு அ அந்த ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அந்த நியாயத்தை வந்து அவர்கள் பேசும்பொழுது கூட, அவங்க வந்து அத வந்து ஒரு சரியான வழியில புத்தியோட எல்லாவற்றையும் ஆலோசனை செய்து, அப்படித்தான் அதை பின்பற்ற வேண்டுமே ஒழிய, ஓ முழுக்க அப்படியே வந்து இந்த மாரிதான் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு அப்படின்னு அவங்க வந்து அத செய்யும் பொழுது, தங்களுக்கு தாங்களே அவங்க வந்து தீமையை விளைவித்துக் கொள்கிறார்கள்.
அப்படித்தான் வந்து இந்த மாரிலாம் வந்து இந்த ஒரு நல்லவனாக இருந்தாலும் கூட அவர்கள் கஷ்டப்படுவதாக இருந்தால், ஆனா அதே சமயத்துல அவன் வந்து அப்படி இல்ல. அவன் வந்து அ மிஞ்சின நியாயவானா அவன் இல்ல. அவன் வந்து ஒரு கண்ணும் கருத்துமா வந்து தன்னுடைய நிலைய வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால வந்து அவன் இதுதான் இந்த மக்களுடைய மனநிலையில ஒருவருடைய மனநிலையை வைத்துத்தான் அவன் நன்றாக இருப்பது, அவன் அவன் வந்து ஒரு அ மோசமான நிலை. அப்படி வந்து வரும்பொழுது, அந்த மனநிலையிலே வந்து அவன் வந்து மிதமிஞ்சிய அ நம்ம என்ன சொன்னோம்? அதுல வந்துட்டு அவங்க வந்து மிஞ்சின நீதிமானாகிறார்கள் சொன்னோம்ல. அந்த இதுல வந்து அவன் அப்படி வந்து ஒரு மிதமிஞ்சிய நீதிமானா அவன் போகும்பொழுது, அந்த மனநிலை அவன பொறுத்தவரையில அந்த அந்த மனநிலை தான் அவனை வந்து அ நன்றாக இருக்க வைப்பதும் அதுதான். அவன் கெட்டுப் போறதுக்கு அது காரணம். அதத்தான் வந்து இந்த சூழ்நிலைய தெரிஞ்சுதான், அந்த மனநிலையை வந்து சரியானபடி அத தெரிந்துக்கிடுங்கங்கிறதுக்காகத்தான், அத வந்து திருவள்ளுவர் வந்து இந்த இத வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த இந்த குறள் வந்து திருவள்ளுவர் வந்து நமக்காக எழுதியிருக்கிறாரு. ஆனா, இத வந்து நாம தான் இத வந்து புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா, இத வந்து விளக்கி வந்து சொல்லிற முடியாது. எப்படி பார்த்தாலும் சில நேரத்துக்கு தப்பு வந்துரும். அது மக்களுடைய மனோபாவத்துல தான் வந்து அதனால தான் அது நினைக்கப்படும் அப்படிங்கிறாரு. ஏன்னா, அதுல வந்து ஒரு விதி வந்து அதுல நம்ம வந்து அ செய்தா, அந்த விதி வந்து எல்லா பக்கத்துலயும் இடிக்க ஆரம்பிச்சுரும். அவங்க பைபிள்ல அந்த வார்த்தைய சொல்லியிருக்காங்க. இந்த இதுல வந்து திருவள்ளுவர் வந்து அதை வந்து அப்படியாக சொல்லாமல், இதை வந்து சிந்தித்து நீங்கள் வந்து அத செயல்படுங்க. அப்படின்னு தான் இத நமக்கு சொல்றாரு. அதனால நாம வந்து அந்த மாரி ஏதாவது நாம வந்து பார்க்கும் பொழுது, அதுக்கு வந்து அந்த ஒவ்வொருவருடைய அந்தந்த மனிதனுடைய மனநிலை எதனால் வந்து அவர்கள் வந்து அப்படி ஆனார்கள் என்பதை நாம் நன்கு ஆலோசனை செய்ததுக்கு பின்னால் தான் அதுக்கு நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கு அத விட்டுட்டு நாம வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து இந்த அழுக்காறை பற்றி சொல்லும்பொழுது மனிதர்கள் மத்தியிலே இது இருக்கத்தான் செய்யும். இதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ரொம்ப நுட்பமானது. ரொம்ப நுட்பமானது. ஆகவே நண்பர்களே, இதுல ஒரு நுட்பமான குறள் வந்து நாம இப்போ பார்க்கிறோம். அடுத்தாப்புல இந்த அதிகாரத்தினுடைய கடைசி திருக்குறளை 170 நாம் இன்னும் சிறிது நேரத்துல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.